இவன் தான் அர்ஜுன். நல்ல மனம் கொண்ட ஆர்வமுள்ள ஒரு சிறுவன். ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு பெரிய மரத்தின் கீழ் அமர்ந்து அவன் கையில் இருந்த சில நாணயங்களை எண்ணிக்கொண்டிருந்தான். இந்த பணத்தை எப்படி பெருசா வளர்த்து கொள்ளலாம் அவன் மனசுல ஒரு பெரிய கேள்வி. அர்ஜுன் பக்கத்தில் அவன் உயிர் நண்பன் ஸ்கோ எப்போதும் சந்தோஷமா வால் ஆட்டிக்கிட்டு ஒவ்வொரு சாகசத்துக்கும் தயாரா இருந்தான். அந்த நேரத்தில் ஸ்கோவுக்கு ஒரு புத்திசாலி யோசனை வந்துச்சு. அவன் குறைத்துக்கிட்டு அருகில் இருந்த லெமனேட் கடையை நோக்கி காட்டினான். ஆஹா! அர்ஜுனின் முகம் ஒளிவிட்டுச்சு. பணத்தை செலவழிக்கிறதுக்கு பதிலா புத்திசாலித்தனமா பயன்படுத்தலாமே. அர்ஜுன் தன் நாணயங்களை கவனமா எடுத்தான். எலுமிச்சை சர்க்கரை எல்லாம் வாங்கினான். ஸ்கோ கூட ஒரு சிறிய கூடை தூக்கிக்கிட்டு மிகவும் பெருமையோட உதவினான். அர்ஜுன் கற்றுக்கொண்ட முதல் செல்வப் பாடம் இதுதான். சிறிய முதலீடு பெரிய வாய்ப்பை உருவாக்கும். லெமனேட் கடை தொடங்கினதும் அர்ஜுன் மகிழ்ச்சியோட விற்றான். ஸ்கோ விளையாட்டா குதிச்சு மக்களை ஈர்த்தான். எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா லெமனேட் வாங்கினார்கள். அர்ஜுன் புரிந்து கொண்டான், ஒன்றாக வேலை செய்தா நட்போடும் நல்ல மனதோடும் வெற்றி கண்டிப்பா வரும். அந்த நாளின் முடிவில் அர்ஜுன் சம்பாதித்த பணத்தை பார்த்தான். அனைத்தையும் செலவழிக்காம அவன் சேமிப்பு பெட்டியில் போட்டு வைத்தான். அவன் கற்றுக்கொண்ட இன்னொரு முக்கிய பாடம், செல்வம் உருவாக சேமிப்பு தான் முதல் படி. அடுத்த நாள் ஒரு பெரியவர் அர்ஜுனுக்கு பணம் பற்றிய நல்ல பழக்கங்களை சொல்லினார். அர்ஜுனும் ஸ்கோவும் கவனமா கேட்டார்கள். அப்போ அர்ஜுனுக்கு புரிந்தது, அறிவு தான் உண்மையான செல்வம். ஒரு நாள் பணம் இல்லாத ஒரு குழந்தையை அர்ஜுன் பார்த்தான். அவன் தயங்காம அந்த குழந்தைக்கு லெமனேட் கொடுத்தான். ஸ்கோ கூட சந்தோஷமா அந்த குழந்தையோட விளையாடினான். அர்ஜுன் மனசுல ஒரு இனிமையான உணர்வு. செல்வம் என்றால் பணம் மட்டும் இல்ல, பிறருக்கு உதவும் நல்ல மனமும் தான். அந்த இரவு நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே அர்ஜுன் பெரிய கனவுகள் கண்டான். ஸ்கோ பக்கத்துல அமைதியா படுத்திருந்தான். கனவுகள், ஒழுக்கம், நல்ல நட்பு இருந்தா எதையும் சாதிக்க முடியும். காலம் கழிந்தது. இப்போ அர்ஜுன் ஒரு சிறிய ஆனா வெற்றிகரமான கடையை நடத்துகிறான். ஸ்கோ அவன் பக்கத்துல பெருமையோட நின்றுகிட்டான். சில நாணயங்களிலிருந்து பெரிய செல்வ பாடங்கள் வரை அர்ஜுனும் ஸ்கோவும் நிரூபித்தார்கள். ஞானத்தோடு நல்ல பழக்கங்களோடு செல்வம் வளர்ந்தே தீரும். மோரல்: சிறியதாக தொடங்கு, புத்திசாலியாக சேமி. தினமும் கற்றுக்கொள், நல்ல மனதோடு பகிர். அப்பதான் உண்மையான செல்வம் உருவாகும்.